வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். மனிதர் நலமுடன் வாழ்வதற்கு இதயம், நுரையீரல், கை, கால்கள், மூளை என உடல் உறுப்புகள் தங்கு தடையின்றி செயல்பட வேண்டியது அவசியம். ஸோ அந்த வகையில் இதயம் நம்முடைய உடலை, உயிரை இயங்கக்கூடிய மிக முக்கியமான உறுப்பாக இருக்குது. அதை எப்போதுமே நம்ம ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இதயத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை நமக்கு இருக்குது அப்படின்னாலே அது மனிதர்களினுடைய அன்றாட நடவடிக்கைகளை கடுமையாக பாதிக்கும். அதனால் இதயம் சார்ந்த மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற பலவிதமான அபாயம் நமக்கு ஏற்படலாம். எனவே இதயத்தை பலப்படுத்திக் கொள்ள, ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு என்னென்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி முழுமையாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு அந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் டிப்ஸ் தமிழ் டிவி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். புதிய மூலிகைகள் நீங்கள் இதயம் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். நமது தினசரி உணவுல உப்பு மற்றும் கொழுப்பு உணவுப் பொருட்களுக்கு மாற்றாக இந்த மாதிரி மூலிகை தாவரங்களை அதிக அளவு சேர்த்துட்டோம் அப்படின்னா இதயம் உள்ளிட்ட நிறைய உறுப்புகள் செயல்பாடுவது தங்கு தடையின்றி சீராக இருக்கும். இதனால இயற்கை உணவுகள் நமக்கு எடுத்துக்கொள்ளணும். உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களுமே இந்த இயற்கை உணவுகள் இருக்கு. அதிக மசாலா, காரம் கொண்ட உணவுப் பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம தவிர்த்துட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பச்சை இலை காய்கறிகள், விதைகள் மற்றும் நட்ஸு, ஸோ குறிப்பாக மூலிகைகளில் பச்சை இலை காய்கறிகள், கிரீன் வெஜிடபிள்ஸ் மற்றும் கீரைகளை எடுத்துக்கொள்ளணும். தொடர்ந்து தினமும் பச்சை இலை காய்கறிகள் எடுத்துக்கொள்வது இதயம் பலம் பெறும். கீரைகளை சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஒரு தடவை சேர்த்துக்கொள்ளும் போது நமக்கு இதயம் பலமாக இருக்கும். கருப்பு சோயா பீன்ஸை இதயம் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். கருப்பு சோயா பீன்ஸ் அதிக அளவிலான ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. இந்த கருப்பு சோயா பீன்ஸ் இருக்கக்கூடிய ஃபோலேட், ஆன்டி ஆக்சிடென்ட்கள், மெக்னீசியம் உள்ளிட்ட சத்துக்கள் ரத்த அழுத்தத்தை சீராக்குவதற்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கு. கருப்பு பீன்ஸ் இருக்கக்கூடிய நார் சத்து ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு மற்றும் கொழுப்புடைய அளவெல்லாம் கட்டுப்படுத்துது. இந்த கருப்பு சோயா பீன்ஸை கொண்டு சூப் செய்யலாம், சாலட்கள் செய்யலாம். கேன்களில் அடைக்கப்பட்ட கருப்பு சோயா பீன்ஸ்களை தண்ணீர் கொண்டு அலசும் போது அதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான உப்புகளை நம்மளால் நீக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம கருப்பு சோயா பீன்ஸ் எடுத்துக்கொள்வது இதயம் பலமாக இருப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். இதயம் பலமாக இருக்கிறதுக்கு நீங்கள் சால்மன் மீனை எடுத்துக்கலாம். இதய பாதுகாப்பிற்கு சால்மன் மீன் மிகச்சிறந்த ஒரு ஃபுட்டாக இருக்கும். சால்மன் மீனில் அதிக அளவு ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்கு. ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் கொழுப்பில் இருக்கக்கூடிய ஒரு வகை. ஸோ இது ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வைக்க உதவுவதோட இதய துடிப்பை சீராக்குவதற்கு உதவிகரமாக இருக்கும். ட்ரைகிளிசரைடுகள் மற்றும் அதனோட காரணமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகளை சால்மன் மீன் நமக்கு கட்டுப்படுத்தும். வாரத்திற்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா வாரத்தில் 2 நாட்கள் நம்ம எண்ணெயில் பொரித்த 2 சால்மன் மீன்களை எடுத்துக்கொள்வது இதயத்திற்கு நல்லது. இப்போ சால்மன் மீனை நம்ம காய்கறிகளோட சேர்த்தோ அல்லது மீன் இந்த மாதிரி நிறைய பல மீன்களோட சேர்த்து இந்த சால்மன் மீனை எடுத்துக்கொள்ளும் போது இதயம் நமக்கு பலமாக இருக்கும். மீன்களில் டியூனா மீனையும் நம்ம எடுத்துக்கலாம். இதய பராமரிப்பில் சால்மன் மீனை அடுத்து பெரிதும் நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய மீன் டியூனா மீன். மற்ற டியூனா வகைகளை ஒப்பிடும்போது அல்பகோர் எனப்படக்கூடிய வெள்ளை டியூனா மீனில் அதிக அளவு ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்கு. இது இதய பராமரிப்பில் முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்றதால டியூனா மீனை எடுத்துக்கணும். டியூனா மீன் பார்த்தோம்னா கேன்களில் அடைக்கப்படும் போது அது நம்ம எண்ணெயில் வைக்காம அது சார்ந்த நீரிலேயே வைக்கப்படும் போது அது நமக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ஆலிவ் எண்ணெய் நம்ம பரிந்துரைச்சு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதயம் நமக்கு பலமாக இருக்கும். அதிக கொழுப்பு பொருட்கள் இருந்திருக்கக்கூடிய ஆலிவ் இலைகளிலிருந்து இந்த ஆலிவ் எண்ணெய் பிரித்து எடுக்கப்படுகிறது. இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இரத்த குழாய்களினுடைய பராமரிப்பு மற்றும் செயல்பாடுகளுக்கு உதவிகரமாக இருக்கு. வெண்ணெய் உள்ளிட்டவைகளுக்கு பதிலாக இந்த ஆலிவ் எண்ணெயை பயன்படுத்தணும் அப்படின்னா அது உடலில் இருக்கக்கூடிய கொழுப்புடைய அளவை சிறந்த முறையில் கட்டுப்படுத்தும். இந்த ஆலிவ் எண்ணெயை கொண்டு சாலட் உள்ளிட்டவைகளையும் நம்ம செய்யலாம். இந்த ஆலிவ் எண்ணெய் நம்ம வாங்கியதுலேருந்து ஒரு 6 மாதத்துக்குள்ள நம்ம பயன்படுத்திட்டோம், யூஸ் பண்ணிட்டோம், நம்மளுடைய உணவுகளை சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லது, இதயம் பலமாக இருக்கும். அக்ரூட் பருப்புகளை இதயம் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். நாள்தோறும் ஒரு கைப்பிடி அளவுக்கு அக்ரூட் பருப்புகளை எடுத்துக்கொண்டால் கொழுப்பினுடைய அளவை கட்டுப்படுத்தலாம். இதனால கெட்ட கொழுப்புகளை நம்ம குறைச்சிக்கலாம். இதயத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை இதன் மூலமாக நம்ம அக்ரூட் பருப்பு சாப்பிடுவதன் மூலமாக குறைச்சிக்கலாம். அக்ரூட் பருப்புகளில் அதிக அளவில் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள், மோனோசாச்சுரேட்டட் கொழுப்புகள், தாவர ஸ்டீரால்கள், நார் சத்துக்கள் இருக்கு. கொழுப்பு சத்துக்கள் அதிகம் நிறைந்திருக்கக்கூடிய சிப்ஸ்கள், குக்கீஸ்கள் உள்ளிட்டவைகளுக்கு பதிலாக நீங்கள் இந்த அக்ரூட் பருப்புகளை எடுத்துக்கொள்ளலாம். சேலட்களில் மேற்புற டெக்கரேஷனுக்கு, அதாவது சும்மா அப்படியே தூவிட்டு கூட நீங்கள் அக்ரூட் பருப்புகளை சேலட் மாதிரி சாப்பிடும்போது உங்களுக்கு நிறைய மருத்துவன்மைகள் கிடைக்கிறதால இது இதயத்தை பலப்படுத்தும். பாதாம் பருப்புகளை இதயம் பலம் பெறுவதற்கு குறிப்பாக நம்ம எடுத்துக்கலாம். பாதாம் பருப்புகள் காய்கறி, மீன், சிக்கன் உள்ளிட்ட அந்த மாதிரி நம்ம அதிக அளவில் சேர்க்கப்படக்கூடிய உணவுகளோடையும் சேர்த்துக்கலாம்.
இப்போ பாதாம் பருப்புகள் தாவரங்களில் இருக்கக்கூடிய ஸ்டீரால்கள், நார்சத்து இதெல்லாமே கிடைக்கும் போது இதயத்திற்கு இதமளிக்கக்கூடிய கொழுப்புகளில் அதிக அளவு நல்ல கொழுப்புகளை பாதாம் பருப்பு கொண்டிருக்கு அப்படின்னால இதயத்தை பாதாம் பருப்பு பலப்படுத்தும். பாதாம் பருப்பு உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை அகற்றுவதற்கு நிறைய உதவி புரியுது. நாளொன்றுக்கு ஒரு கைப்பிடி அளவு பாதாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு உடம்பு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், இதயம் எல்லாம் பலம் பெற ஆரம்பிக்கும். பச்சை சோயா பீன்ஸ் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது இதயம் பலம் பெறும். வெளிநாடுகள் இருக்கக்கூடிய ஆசிய ரெஸ்டாரண்ட்டுகளில் வாடிக்கையாளர்களுடைய பசி உணர்வை ஏற்படுத்தக்கூடிய உணவுப் பொருளாக இந்த பச்சை சோயா பீன்ஸுகள் வந்து இருக்கு. சோயா பீன்ஸுக்கு வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய உணவுகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொழுப்புடைய அளவையெல்லாம் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஒரு கப் சோயா பீன்ஸில் 8 கிராம் நார்சத்து இருக்கு. இந்த நார்சத்துக்கள் இதய செயல்பாட்டிற்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் அப்படின்றதால நாம் என்ன பண்ண முடியும்னா நம்மளுடைய உணவுகளில் பச்சை சோயா பீன்ஸை சேர்த்துக்கொள்ளலாம். டோஃபு எடுத்துக்கொள்ளும் போது இதயம் பலமாக இருக்கும். சோயா பீன்ஸ்களை நன்றாக மசித்து தயாரிக்கப்பட்டது தான் இந்த டோஃபு. இந்த டோஃபில் அதிக அளவு சோயா புரதங்கள் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இதில் வந்து மினரல்ஸ்கள், நார்சத்து, பாலிசாச்சுரேட்டட் கொழுப்புகள்லாம் இருக்குது. வெளிநாட்டு ரெஸ்டாரண்ட்டுகளில் சாஸ் உள்ளிட்டவைகளுக்கெல்லாம் அதிகமாக இந்த டோஃபு பயன்படுத்தப்படுகிறது. டோஃபு சின்ன சின்ன பீஸாக நம்ம நறுக்கி அதை எண்ணெயில் வறுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய புரோட்டீன், அந்த புரதம் வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய இதயத்தை பாதுகாக்கும். இனிப்பு உருளைக்கிழங்கு, அதாவது சர்க்கரை விளைக்கிழங்கு நம்ம எடுத்துக்கொள்ளும் போது இதயத்தை பாதுகாக்கலாம். மற்ற உருளைக்கிழங்குகளை ஒப்பிடும்போது இந்த சர்க்கரை விளைக்கிழங்குல லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கு, அதாவது குறைந்த கிளைசமிக் குறியீடு கொண்டு இருக்கு. அப்படின்றதால இதன் காரணமாக இந்த சர்க்கரை விளைக்கிழங்கு நம்மளுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை அதிகரிக்க விடுறது கிடையாது. நார்சத்துக்கள், விட்டமின் ஏ, லைகோபின் உள்ளிட்ட சத்துக்கள் எல்லாமே இந்த சர்க்கரை விளைக்கிழங்குல அதிக அளவில் இருக்கு. இனிப்பு வந்து சாப்பிடக்கூடியவங்க மற்ற வகை உருளைக்கிழங்குகளோட வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏலக்காய், சிறிதளவு எலுமிச்சை ஜூஸ் சேர்த்து இந்த சர்க்கரை விளைக்கிழங்கு சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய இதயம் பலம் பெறலாம். ஆரஞ்சு பழங்களை இதயம் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். தித்திப்பான ஆரஞ்சு பழங்களில் கொழுப்பை கட்டுப்படுத்தக்கூடிய கரையக்கூடிய பெக்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய நார்சத்து இருக்கு. இந்த ஆரஞ்சு பழங்கள் இருக்கக்கூடிய பொட்டாசியம் ரத்தத்தை கட்டுப்படுத்துது. நாள் ஒன்றுக்கு 2 கிளாஸ் ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரத்த குழாய்களினுடைய செயல்பாடுகளும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சுக்கலாம். ஒரு ஆரஞ்சு பழத்தில் 62 கலோரிகளும் 3 கிராம் நார்சத்துக்களும் நமக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கிறதால நமக்கு ஆரஞ்சு பழங்கள் என்ன பண்ண முடியும்னா நம்மளுடைய உடலை ஆரோக்கியமாக வைத்து இதயத்தை பலப்படுத்தும். ஸ்விட்சாட் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த ஸ்விட்சாட் வந்து உங்களுடைய இதயத்தை பலப்படுத்தும். ஸ்விட்சாட் அப்படின்றது ஒரு கீரை. இந்த ஸ்விட்சாட் கீரையில் வந்து பார்த்தோம்னா அதிக அளவு பொட்டாசியம் சத்து இருக்கு, மெக்னீசியம் சத்து இருக்கு. ஸோ இது ரெண்டுமே நம்மளுடைய ரத்த அழுத்தத்தை வந்து சீராக்குவதில் பெரும் பங்கு வகிக்குது. அதாவது நம்மளுடைய பிபியை வந்து நமக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணும். பிளட் ப்ரெஷரை நமக்கு இந்த ஸ்விட்சாட் கீரை கண்ட்ரோல் பண்ணுறதால நமக்கு இதயம் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்காது. ஸ்விட்சாட் கீரையில் நார்சத்து, விட்டமின் ஏ, லூடின், ஜியாக்சாந்தின் உள்ளிட்ட ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது. மீன் உள்ளிட்ட இறைச்சி உணவுகளில் இந்த ஸ்விட்சாட்ஸ் வந்து அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறது. ஆலிவ் எண்ணெயில் இந்த ஸ்விட்சாட்ஸை பொறித்து சாலட் மாதிரிலாம் நம்ம தயாரித்து சாப்பிடலாம். இதயம் பலமாக இருக்கும். பார்லியை இதயம் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். அரிசி வகைகளில் ஒரு வகை இந்த பார்லியில் இருக்கக்கூடிய நார்சத்து ரத்தத்தில் கொழுப்பினுடைய அளவை கட்டுப்படுத்துது, சர்க்கரையினுடைய அளவையும் இது கட்டுக்குள்ள வைக்குது. பார்லி வந்து நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி பயன்படுத்தும் போது இதயம் பலம் பெறும். ஓட்ஸையும் நம்ம இதயம் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். ஒரு கப்பு வந்து ஒரு கப் அளவில் இருக்கக்கூடிய ஓட்ஸு நமக்கு என்ன பண்ண முடியும், நம்ம ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை எப்போதுமே கட்டுப்பாட்டை வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். நீரிழிவு குறைபாடு இருக்கிறவங்கலாம் ஓட்ஸை தங்களுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளலாம். ஓட்ஸில் இருக்கக்கூடிய நார்சத்து கெட்ட கொழுப்பினுடைய அளவை கட்டுப்படுத்துறது மட்டும் இல்லாமல் இதயத்தை வந்து நமக்கு இன்னும் ரொம்ப திறம்பட செயலாற்றுவதற்கு உதவிகரமாக இருக்கும். கேக்கு நம்ம செய்கிறோம் இல்லையா, ஸோ கேக்கு சாப்பிட்றோம் இல்லையா, அந்த கேக்குக்கு மாவுக்கு பதிலாக ஓட்ஸை பயன்படுத்தணும், நல்ல பலன் கிடைக்கும். ஆலி விதைகளை நம்ம இதயம் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். ஆலி விதைகள் இருக்கக்கூடிய நார்சத்து, லிக்னான் போன்ற தாவர வேதிப்பொருட்கள், ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இதயத்திற்கு நன்மை பயக்கும். ஆலி விதைகளை தயிர், சாண்ட்விச் உள்ளிட்டவைகளோடு நம்ம கலந்து சாப்பிடும் போது இதயம் நமக்கு வந்து பலமாக இருக்கும். ஸோ விதைகளில் ஆலி விதைகள் குறிப்பாக இதயம் பலம் பெறுவதற்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். குறைந்த கொழுப்பு கொண்ட தயிர் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு இதயம் பலமாக இருக்கும். பால் மற்றும் பால் பொருட்கள் எலும்புகளுக்கு நன்மை பயக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த வகை உணவுகள் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடியது. குறைந்த கொழுப்பு கொண்ட தயிர்லையுமே அந்த கால்சியம் நமக்கு இருக்கு, பொட்டாசியம் சத்தும் இருக்கு. அப்படின்றதால குறைந்த கொழுப்பு மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால இதயம் நமக்கு பலமாக இருக்கும். ஸ்டீரால்களோட பலப்படுத்தப்பட்ட உணவுகள் நம்ம வந்து எடுத்துக்கொள்ளலாம். மார்கனின்கள், சோயா பால், பாதாம் பால், ஆரஞ்சு ஜூஸ் உள்ளிட்டவைகளில் அதிக அளவில் கொழுப்பை கட்டுப்படுத்தக்கூடிய ஸ்டீரால்கள் மற்றும் ஸ்டானோல்கள் இருக்கு. ஸோ இது வந்து கெட்ட கொழுப்புடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஜெரி பழங்களை இதயம் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். ஜெரி பழங்களில் பல வகைகள் இருந்தாலும் அது அனைத்துமே இதய பராமரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இப்போ இந்த செரி பழங்கள் இருக்கக்கூடிய ஆந்தோசைனின் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள்
அதிக அளவில் இருக்கிறதால நம்மளுடைய ரத்த குழாய்களினுடைய செயல்பாட்டை அதிகரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அப்போ ரத்தம் வந்து எந்த விதமான தடையும் இல்லாமல் இதயத்திற்கு போகும். நமக்கு எந்த விதமான இதயம் சார்ந்த பிரச்சனையுமே அப்போ இருக்காது. ப்ளூபெரி பழங்கள், அவுரி நெல்லிகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ப்ளூபெரி பழங்களும் இதயத்தை வந்து பலமாக்கும். ப்ளூபெரி பழங்கள் இருக்கக்கூடிய ஆந்தோசைனின் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட் ரத்த குழாய்களினுடைய இயக்கத்திற்கு உதவிகரமாக இருக்கும். ப்ளூபெரி பழங்களில் அதிக அளவு ஃபைபர்னு சொல்லக்கூடிய நார்சத்து இருக்கு. ஸோ ப்ளூபெரி பழங்களில் அடிக்கடி அலங்கார பொருளாக நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டாலும் அல்லது நம்மளுடைய உணவுகளில் அப்படியே வந்து ப்ளூபெரி பழங்களை எடுத்துக்கிட்டாலும் இதயம் பலமாக இருக்கும். ஸோ இந்த உணவுகளை தொடர்ந்து சாப்பிடும்போது இதய தசைகள் வலுவிழந்து போகிறது, அதாவது இதய தசைகள் வந்து ரொம்ப ரொம்ப வீக்காக ஆகக்கூடிய பிரச்சனை, நமக்கு இதயத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா படபடக்கக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்னா அதெல்லாம் க்யூர் பண்ணிக்கலாம். குறிப்பாக மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த அபாயமே இல்லாமல் இதயம் சார்ந்த பிரச்சனைகளை குணப்படுத்தி வராமல் தடுக்கிறதுக்கு இந்த உணவுகளை தொடர்ந்து சாப்பிடுங்க. இதில் இருக்கக்கூடிய நிறைய மருத்துவமைகளை பெற்று நீங்கள் நலமோடு வாழலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.